ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? திட்டமிடுதல் அப்படின்னா பிளானிங். எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஏன் பிளானிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு? இந்த கதையில அதை பத்தி சொல்றேன். லெட் கெட் இன்டு தி ஸ்டோரி. போலாமா? அழகான இள வெயில் காலம். வண்ணத்து பூச்சி, அதாவது பட்டர்ஃப்ளைஸ், கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் அங்கங்க புல்வெளியில உட்கார்ந்துக்கிட்டு, அப்பப்போ பறந்துக்கிட்டு, சின்ன பூல இருக்கிற தேனை சாப்பிட்டுக்கிட்டு, ஜாலியா ரீங்காரம் பாடிக்கிட்டு, அழகா பூத்து புன்னகை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பூக்களை ரசிச்சுக்கிட்டு, சூரிய ஒளியை ரசிச்சுக்கிட்டு, சுத்தி சுத்தி விளையாண்டுகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தேனி, அதாவது பீ. பீனாலே ஒரு சுறுசுறுப்பான பிஸியான இன்செக்ட். அதோட ஒவ்வொரு நாளையும் அது பிளான் பண்ணி தான் வேலை செய்யும். அது ரொம்ப பிஸியா ஹனி கலெக்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பட்டர்ஃப்ளை தேனியை பார்த்து, ஹே பிசிபி, ஹே பிசிபி, சும்மா என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிற பிசிபி, உனக்கு என்ஜாய்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா பிசிபி? தேனிக்கு அப்படி கோவம் வருது. இருந்தாலும் அது வெளிக்காட்டுக்கல. நீ என்னை பிசிபின்னு சொல்லி இரிட்டேட் பண்றேன்னு உனக்கு நினைப்பா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் பிசிபி தான். இன்னைக்கு நான் பண்ற இந்த உழைப்பு எனக்கு ஒரு நாள் கை கொடுக்கும். மழைக்காலம்லாம் வரப்போகுது, நீ நல்லா ஜாலியா சுத்திட்டு வா. நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ நீ தான் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேனி அதோட வேலையை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. வண்ணத்து பூச்சி என்ன சொல்லுச்சு? அப்படி ஒரு நிலைமை வரவே வராது, போ போ போ, போய்கிட்டே இரு அப்படின்னு கேலி பண்ணுச்சு இந்த தேனியை பார்த்து. அப்படியே கொஞ்ச நாட்கள் போயிடுச்சு. நாட்கள் நகர்ந்தன. மேகங்கள் நிறம் மாறின. சிறிய தூறலாக தொடங்கிய கால மாற்றம் பெரும் மழையாக மாறியது. வண்ணத்து பூச்சிக்கு இருக்க சரியான இடம் கூட இல்ல. பசியில அது சில மலர்களை தேடி அலையுது. ஆனா அங்க எந்த பூக்களுமே நம்ம வண்ணத்து பூச்சிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலைமையில இல்ல. எல்லாருமே மழையில நனைஞ்சு சோகமா இருந்தாங்க. இப்போ அந்த வண்ணத்து பூச்சிக்கு யாரோட ஞாபகம் வந்ததுன்னு தெரியுமா குட்டீஸ்? ரைட், பிசிபி தான். பிசிபியோட வீட்டை தேடி தேடி ஒரு வழியா கண்டுபிடிச்சிருச்சு. போய் கதவை தட்டுது. பிசிபி, ஐம் சாரி, ப்ளீஸ் கதவை தர அப்படின்னு சொல்லுது. ஐயோ, கேட்கறதே ஹெல்ப், இதுல கிண்டல் பண்ற மாதிரியே கேட்கறேனே. தேனியே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கதவை திறந்து தேனி வந்து ஒரு நமட்டு சிரிப்போட ஒரு லுக் விடுது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா குட்டீஸ்? அன்னைக்கே நான் சொன்னேன்ல, கேட்டியா நீனு அப்படின்னு சொல்லி அந்த லுக்ல அவ்வளோ அர்த்தத்தோட பார்த்துச்சு. சரி சரி, நீ உட்காரு. அன்னைக்கு ஓவரா பேசுன, இன்னைக்கு என்ன நனைஞ்சு போன டிஷ்யூ பேப்பர் மாதிரி வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி இந்த பீ வந்து பட்டர்ஃப்ளையை கிண்டல் பண்ணிக்கிட்டே அதுக்கு சாப்பிட தேன் எடுத்து கொடுத்துச்சு. எதுவும் பேசாம வயிறு முட்டை தேனை குடிச்சு முடிச்சது. ரொம்ப தேங்க்ஸ் பிசிபி. சாரி சாரி சாரி. ரொம்ப தேங்க்ஸ் தேனியே. நீ சொன்னத நான் அன்னைக்கே கேட்டிருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேனே தெரியல. இனிமே என்னோட லைஃப்பையும் என்ஜாய்மெண்ட்டையும் சமநிலையா பேலன்ஸ் பண்றது எப்படின்னு நான் உன்கிட்ட இருந்து கத்துக்கிறேன். ஆனா இந்த மழைக்காலம் எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துச்சு. ஃபியூச்சருக்காக எதையுமே நான் பிளான் பண்ணி தான் செய்ய போறேன். மழைக்காலம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை கொடுத்த வாக்கு அது மறக்கல. கரெக்டா அந்த தேனியோட சேர்ந்து காலையிலே எந்திரிச்சு வெளியே போய் உணவெல்லாம் தேடி தன்னோட உணவை சேகரிச்சு வைக்க ஆரம்பிச்சது. இதை பார்த்து தேனிக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, நீயும் முன்னேறிட்ட, மகிழ்ச்சியோட சந்தோஷமா அதை சொல்லுச்சு. இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை சொல்லுது, பரவாயில்ல, என்னோட நேரத்தை நான் இதுக்கப்புறம் சமநிலையா தான் செலவழிப்பேன். பாதி நேரம் என்னோட வேலையை செய்வேன், பாதி நேரம் நான் என்ஜாய் பண்ணுவேன். ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு தேனியே. காலையிலே எந்திச்சு நம்மளோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு மத்தியானம் இந்த வெயில்ல சுத்துற விளையாட்டு இருக்கு பாத்தியா, செம்ம ஜாலியா இருக்கு. இப்போ எனக்கு புரியுது, கடின உழைப்பு சூரிய ஒளியை மேலும் இனிமையாக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கதையில இருந்து என்ன தெரியுது குட்டீஸ்? இன்னைக்கு நம்ம உழைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நாளைக்கு நமக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் கொண்டு வந்து கொடுக்கும். நாளைய நாளை ஜெயிக்க இன்னைக்கு தயாராகுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.